ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பேத்கர் மக்கள் படையின் சார்பாக கடந்த 5ஆம் தேதி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை நடந்து ஒரு 15-20 நிமிடங்களுக்குள்ளாக அருமை தலைவர் அருமை சகோதரர் தலித் குடிமகன் அவர் மூலமாக எனக்கு செல்போனில் ஒரு செய்தியை சொல்றார். யாருமே அதை நாங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுப்பா, என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லுப்பான்ட்டு திருப்பி அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல வராரு. நாங்கள் காரில் பயணம் பண்ணி நின்று இருக்கிறோம். இப்போ பார்த்தா ஆமாம் நான் உண்மைதான், நான் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனதும் ஏதோ உயிர் இருக்கும். இந்த நிகழ்வு ஒரு பொய்யான நிகழ்வாக இருக்கக்கூடாதா, கொஞ்சமாவது உயிர் இருக்கக்கூடாதா, எப்படியாவது அவர் பிழைத்துக் கொள்வாரா என்ற உள்ளுணர்வு எங்கள் இதயத்தை தொலைத்து கொண்டிருந்தது எல்லோருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு தலைவர் இந்த பட்டியலின மக்களில் ஒருவர் ஆளுமையாக வருவதே பெரிய அரிது. அந்த ஆளுமையாக வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை தொடர்ச்சியாக எடுத்து செல்வதே மிக அரிது. அதற்கு மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் இறுதியாக பௌத்தம் தான் நமக்கு தீர்வு என்று சொன்ன அந்த பௌத்தத்தை எடுத்து செல்வது மிக அரிது. இத்தனை அனைத்தையும் ஒருங்கே பெற்ற தலைவர் தான் அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். கொடூரம் கொலை செய்துவிட்டு கொலையாளிகள் கொலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்லயே போயிட்டு சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகுனதும் இவன் நினைச்சானுங்க ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணிட்டோம், செத்துட்டா இனிமேல்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம 6 பேர் சேர்ந்து 8 பேர் சேர்ந்து 9 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு ஆற்காடு சுரேஷ் என்ற ரவுடியை வெட்டியதற்காக பழிக்கு பழி வாங்கினோம் என்று சொன்னால் இந்த கொலை மறைந்து விடும் என்று நினைத்தார்கள். அவர்கள் போட்ட கணக்கு மட்டும் அது மட்டும்தான் தப்பு. ஏனென்று சொன்னால் ஒரு கொலையில காவல்துறை கமிஷனர் உடனடியாக அறிக்கை விடுறார் மறுநாளே. இது ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக நடந்த வழக்கு. இது ஒரு கமிஷனர் இது ஆற்காடு சுரேஷ்காக நடந்த கொலை வழக்குன்னு ஒரு கமிஷனர் கடகடன்னு வெறுமனவே நீங்க பிடிக்காத விசாரணை செய்யாத கொலை நடந்து 24 மணி நேரம் கூட ஆகாத ஒரு தலைநகருடைய கமிஷனரே இது ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கு என்று முடிக்க பார்க்கிறது தான் நாங்கள் மிகவும் சந்தேகிக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீ யாரோ ஆற்காடு இந்த நாட்டில் நிறைய பேர் செத்துருக்கிறான், அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும் காவல்துறை. ஏனென்று இன்னைக்கு ஏன் எல்லா இயக்கங்களும் போராடி இருக்கிறாங்க? இந்த காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை. இன்னொன்று பொதுவா திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிங்க துளுத்துருவாங்கன்ட்டு எல்லாரும் ஒரு பழமொழியே இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியலுக்கு எங்களுக்கும் முரண்பாடு இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் ஆட்சியில் ரவுடிகள்லாம் ஒடுக்கப்பட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா திமுக வந்ததுன்னா ரவுடிலாம் துளுத்துக்குவான். ஏன்னா ஆட்சி அந்த அம்மா கையில இருந்தது. இங்க திமுக ஆட்சி வந்ததுன்னா எல்லா மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாமே ரவுடி பயல் ஆயிருந்தான். இதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போலீஸால நிரந்தரமாக ஒரு ஜனநாயகமான ஒரு நீதியை போலீஸ் காவல்துறை ஆய்வாளராலே எடுக்க முடியல, காவல்துறை உதவி ஆணையாளரே எடுக்க முடியல, டிசிஆரியே எடுக்க முடியல. உடனே மாவட்ட செயலாளர் போடுவான், அமைச்சர் போடுவான். ஆக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னைக்கு பார்த்தா தோண்டி 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 ஒரு ரவுடியை சுட்ட நீ சுடு, நீ 9-11 பேர் சரண்டரானா புடிச்சவன எல்லாரும் சுடு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எல்லாருக்கும் ஏன் சுட்டேன்னு கேட்கிறான். சுட்டுதான் சுட்டுட்டானே, எதுக்கு சுட்டான்றது தான் காரணம். உண்மையான அரசியல்வாதியை மறைப்பதற்காகத்தான் அந்த திருவேங்கடம் என்ற ரவுடியை சுட்டு இருக்கிறான். இல்லைன்னா ஏன் சொல்ற நீ? போலீஸ் என்கவுண்டர் எல்லாமே பொய் தான், தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த போலீஸ் என்கவுண்டர் மட்டும் இல்ல, எந்த ஆட்சியில் வீரப்பனை சுட்டது பொய், பங்குமாரை சுட்டது பொய், எவ்வளவு பேர் எத்தனை ரவுடியை சுட்டாலும் போலீஸ் பொய்யா தான் சுடும். ஏன்னா என்கவுண்டர் பேரு அதுதான். முதல்ல அவனுங்களை பிடிச்சி எடுத்துன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எங்கன்னா சுட்டு எடுத்துன்னு போய் போடுறது தான் போலீஸ் வேலை. ஏன்னா நிறைய கேஸை நாங்களே பார்த்துருக்குறோம். ஆக நீ சுட வேண்டியவன் தான், ரவுடிகள் சுட வேண்டும், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ரவுடி கலாச்சாரம், இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் என்பது இப்ப நேரடியா ஆம்ஸ்ட்ராங் இவன் அந்த ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு, அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அவன் ஒரு விளங்காதவன். அவனால இன்னொரு ஆளை கூட கொலை பண்ண முடியாது. ஆனா
இன்னைக்கு எல்லாம் காவல்துறை விசாரணை செய்து ஒரு ரவுடி, பொம்பளை ரவுடி, ஆம்பளை ரவுடி, சம்பவ ரவுடி, அந்த ரவுடி, இந்த ரவுடின்னு பல்வேறு ரவுடிகளை பெயர்களை காவல்துறையே வெளியிடுது. அப்ப இந்த ரவுடிகளுக்கு எல்லாம் ஆலோசனை வழங்கியது யார்? பணம் வழங்கியது யார்? ஒரு அரசியல்வாதி பின்புலம் இல்லாத இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் தலித் மக்களின் ஒட்டுமொத்தமான கருத்து. இது நீ செவி சாய்க்கலனா இந்த நினைவேந்தல் கூட்டம் அப்படியே ரோட்டுக்கு போவோம். நாளைக்கு அப்படியே ரோட்டில் படிச்சதுன்னா நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனை முற்றுகையிடும், நாளைக்கு விமான நிலையத்தை கூட முற்றுகையிடும். ஆம்சாங் வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள். தமிழக முதல்வர் மேல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆம்சாங் உனக்கு சண்டை இல்லை, நீ பண்ணிடுவோம். நீ ஏன் பயப்படுற? முதல்வர் சிபிஐ வழக்கு மாட்டு. மடியில கணம் இல்லைல்ல, வடியில ஏன் பயப்படுற? உன் போலீஸ் தான் தப்பா இருக்குது, நீயே அதுக்கு எடுத்து காட்டிட்ட. ஒரு கமிஷனரை மாட்டின. ஆம்சாங் இறந்து 2 மணி நேரத்தில் 2 நாள்ல நீ ஒரு கமிஷனரை மாட்டின. கமிஷனர் தப்பு செஞ்சிருந்தால் தானே சரியா நடவடிக்கை எடுக்கல என்பதற்காக தானே மாட்டின. இப்போ வந்தார் ஒரு கமிஷனர், ரவுடி எல்லாம் ஒடுக்கணுன்றாரு, ஒருத்தர் சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா இன்னொரு ரவுடியோட மனைவி ஜெயிலில் இருக்கிற ரவுடிக்கு பெட்டிஷன் போடுறாங்க. ஒரு மனைவி இன்னைக்கு காலையில் பிளாஸ் நியூஸ், ரவுடி நாகேந்திரன் என்பவருக்கும் தொடர்பு இருக்குதுன்னு போலீஸ் சொன்னதும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் போய் அந்த ரவுடி நாகேந்திரனோட பொண்டாட்டி போய் மனு கொடுக்குது. அவங்க கணவர் உயிருக்கு ஆபத்து, போலீஸ் என்கவுண்டரில் போட போறாங்க. நிச்சயமா பயப்படாத, இந்த போலீஸ் என்கவுண்டரில் போடாது. தலித் மக்களின் உணர்வுகளை ஒடுக்குவதற்காக, தலித் மக்களின் உணர்வுகளை சற்று அமைதிப்படுத்துவதற்காக திருவேங்கடம் என்ற ரவுடியை மட்டும்தான் சுட்டு இருக்கிறாங்க. நீ உண்மையான காவல்துறை, கண்ணியமிக்க காவல்துறை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற நோக்கலை நீங்க பணிபுரிகிறதா இருந்தா உண்மையான குற்றவாளி யார், அரசியல்வாதி, அந்த ஆம்சாங் கொலைக்கு படுகொலைக்கு துணை போன அந்த அரசியல்வாதி யார் என்று மக்கள் முன்னாடி நிறுத்தணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. நாங்க ஏதோ சும்மா கூட்டம் போட்டு அவர் படத்தை வச்சுட்டு 4 பூ அள்ளி போட்டு போறோம் இல்ல. ஆம்சாங் எந்த வழியில வந்தாரு? பகவான் புத்தருடைய வழியில வந்திருக்கிறாரு. எங்களுக்கு எங்கு கொல்லுதல் தேவையோ அங்கு கொல்லுங்கள், எங்க கொல்லுதல் தேவையில்லை அங்கு தவறுங்கள் என்று சொல்ல புத்த பகவானுடைய வழியில் வந்தவர் ஆம்சாங். ஆக நாங்க இந்த கொல்றதுக்கு போறதுக்கு வரதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு நெட்டில் போட்டு பாருங்க, போலீஸ் எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு 1,30,000 போலீஸ் இருக்கும். இருந்துன்னா 25, 30,000, 40,000 இதுக்குள்ள தான் இருக்கும். சென்னையில் உள்ள மக்கள் தொகை மட்டுமே 40 லட்சம் பறையர்கள் இருக்கிறான். சென்னையில் ஞாபகம் வச்சுங்க, சென்னையில் 40 லட்சம் பறையர் இருக்கிறான். நீங்க உண்மையான குற்றவாளி அடையாளம் காட்டுங்க. இந்த 40 லட்சத்துல 1 லட்சம் பறையர்களாவது ஒன்றிணைந்து அந்த குற்றவாளியின் வீட்டையே நாங்கள் முற்றுகையிட்டு மூடி விடுவோம் எங்களுடைய தலைகளால். இது நடக்கும். காவல்துறை கூட இன்னைக்கு பேப்பர்ல ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆம்சாங் கொலையாளினுடைய 16வது நாள் அவர் இறந்து 16வது நாள் அசம்பாவிதம் நடக்கலாம் உளவுத்துறை எச்சரிக்கை. உயிரை பறி கொடுத்துட்டு கொலை பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு எச்சரிக்கை தான் சொல்றான். யார் சொன்னா? எந்த போலீஸ் சொன்னா? இல்ல உளவுத்துறை மூலமாக அவருக்கு சொன்னாங்களா, இந்த மாதிரி உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நீங்க கொஞ்சம் பாதுகாப்புலாம். அவர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன செத்துட்ட பேர் சொல்றான். சொன்னதுக்கான எதனா ஒரு அறிக்கை இருக்குதா? பேப்பர் இருக்குதா? பேப்பர் அறிக்கை இருக்குதா? எதனா ஒரு லெட்டர் போட்டியா? இந்த மாதிரி இருக்குது. ஒரு தேசிய தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற குறைஞ்சபட்ச அறிவாவது இருந்ததா இந்த காவல்துறைக்கு? ஒரு தேசிய தலைவர் இந்த மாதிரி உளவுத்துறை எச்சரிக்குது, உயிருக்கு ஆபத்துன்னா அவர் வீட்டாண்ட 4 போலீஸ் நிறுத்த எங்கேயோ போறான். உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத முதல்வருக்கு 1000 போலீஸ் லைன்ல நிக்க வச்சுன்னு இருக்கிறேன். எத்தனை போலீஸ் வெயில தாங்கின, எத்தனை பெண் போலீஸ் வெயில தாங்கின இருக்கிறான். ஒன்னும் இல்லாத வெங்க பயல்களாம் பாதுகாப்பு என்ற பேர்ல இந்த மக்களுடைய பட்டியல மக்களுடைய பூர்வகிரி ஒரு பண்பாட்டு தலைவர் இந்த சென்னை மக்களுடைய ஒரு வாழ்வியல் அடையாளமாக திகழ்கின்றார். இன்னும் நம்மளுக்கு இழப்பு தான். என்னைக்கா இருந்தாலும் அந்த மக்களுக்கு என்ன ஒரு நினைவு வரும். ஆம்சாங்க பத்தி எதனா ஒரு பிரச்சனை சொல்ல ஆம்சாங்க இருந்தாருன்னா இது தீர்ந்திருக்கின்ற ஒரு நினைவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வட சென்னையில் தினம் தினம் வந்து கொண்டே இருக்கும். அந்த இழப்பு எங்களுக்கு ஒரு பேரிழப்பு. நாங்கள் இன்றைக்கு 1000 இயக்கங்களாக இருக்கலாம், 1000 பேர்ல பறையர், பல்லர், அருந்ததியர் என்று பல்வேறு அடையாளங்களில் நாங்கள் வாழலாம். ஆனால் என்றைக்கும் ஆம்சாங் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்க வரை விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க எல்லா தலைவருக்கும் நீ இப்ப என்ன நினைச்ச எல்லா தலைவருக்கும் துப்பாக்கி கொடுவா? ஆம்சாங் கொடுத்தேன் 20 லட்சம் செலவில் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாரு. அந்த நேரம் அவர் கையில் இல்லை. இருந்திருந்தா வந்த 9 பேர் 11 பேரும் அதுக்கு முன்னாடி அவன் பணமாக இருப்பான்.
என்ன பண்றது? இன்னைக்கு தலைவர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்குது. தலைவர் ஜான் பாண்டியனுக்கு கொடுத்த பாதுகாப்பு வாங்கிட்டாங்களா? இன்னைக்கு காலையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு கொடுத்த போலீஸ் அரசு வாபஸ் வாங்கிச்சு. அவர் காலையில் பேட்டி கொடுக்குறாரு. ஏன் அரசு அதை செய்யணும்? இந்த பட்டியலின மக்கள் தலைவர்லாம் இந்த மக்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி. நீங்களா குறிப்பாக ஆம்சாங்க எடுத்துக்கணும்னா ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார். எப்படி இருக்கணும், பேசணும். என் தம்பிக்கு கல்யாணத்துக்கு வந்தார், எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம வீட்டுக்கு வருவார். நானே ஆம்சாங் ஏர்போர்ட் மூர்த்தி 3 பேர் ஒன்றா நிற்கிறோம். பூச்செண்டு வந்து கொடுக்க சொல்ல அப்படியே காதல சொல்கிறாரு என்கிட்ட ஆம்சாங், அண்ணா நம்ம 3 பேரும் எவனும் பறையன்னு சொல்ல மாட்டான்ல, இப்படி 3 பேரை பார்த்தா அவர் ஒரு விஷயம் சொல்லலாம், அப்படியே நெஞ்சில் நெருக்குன்னு குத்துது. ஏன்னா இப்போ அவருடைய பேச்சே வெளியே வராது இருந்தது. இப்போ அவர் பேச்சு பார்த்தா ரொம்ப அருமையா தெளிவா ஒரு 50-70 வருடம் அரசியல் மிக்க அனுபவசாலியால கூட பேச முடியாது. அந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னைக்கு பேசி அவருடைய வீடியோ கிளிப் வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவின்னு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து எழுந்து விட்டோமே என்ற மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் என்று ஒரு அடையாளமே இல்லை, ஒரு சான்றே இல்லை. ஆனால் பேரில் அம்பேத்கர் இயக்கத்தில் 300 தலைவர் இருக்கலாம், 500 தலைவர் இருக்கலாம். தேர்தல் நேரத்தில் 300 தலைவர் போய் ஆதரவு கொடுத்துக்கலாம், ஆளுக்கு ஒரு லெட்டர் பேரில் எழுதி கொடுத்து. ஆனால் இந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அந்த வட சென்னை தெரிஞ்ச யாருமே இல்லை என்பதற்கான ஒரு அச்சம் நிலவுகிறது. உண்மையும் கூட இது. ஆக இந்த அரசு, நாங்கள் ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன், நேரமாகிவிட்டது. ஆம்சாங் படுகொலை வழக்கில் நீங்கள் விசாரிக்கின்ற முறை எங்களுக்கு போதுமானதல்ல, திருப்தி அளிக்கவில்லை. இன்னும் ஆய்வு செய்து விசாரணை செய்து இதற்கு யார் இந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத இந்த படுகொலை நிகழ வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ரவுடிக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. இதை பண்ணவன் ஏதோ ஒரு கதை, ஆற்காடு சுரேஷ் கதையை சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்கு இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய காசை பங்கிடுறதுல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்கறிஞர் அவன் இவன் தோலாம் துப்பான் எல்லாம் பேட்டி கொடுத்துன்னு இருக்கிறான் யூடியூப்ல. ஆருத்ரா கோல்டுல வந்து இவ்வளவு காசு வந்துச்சு இதை போந்து. அதனால தான் ஒருத்தன் பேசுறான், ஆம்சாங் யாருக்கு காசு வாங்கி கொடுத்தாரு, அவரே அவங்கன்றான். இன்னொருத்தன் சொல்றான், ஆம்சாங் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசு வாங்கி கொடுத்தாரு, அதனுடைய இதுதான் இதுன்றான். ஆக இந்த அரசு இந்த மாதிரி தான் தோண்டித்தனமாக ஒரு செய்திகள் எல்லாம் இந்த யூடியூப்ல முடக்க வேண்டும். ஆம்சாங் படுகொலைக்கு வழக்கை சிபிஐக்கு உடனடியாக மாற்ற வேண்டும். ஆம்சாங் பின்னணியில் இருந்த கொலையாளி யார், அரசியல்வாதி யார் என்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுங்கள். இல்லை என்றால் தலித் மக்களுடைய எழுச்சி இந்த நாடு தாங்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஜெய் பீம், ஜெய் புத்தம்.